நாங்கள் போராட்டம் பண்ணால் அவரை உட்கார வைப்பாங்களா? ஒரு தனி மனுஷன் வந்து வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஜனங்களை இப்போ ரொம்ப தெளிவாயிடுச்சு. அது அப்பப்போ புத்தியில் ஏதாவது பணம் வாங்கின்னு போட்டுச்சுங்க. இப்போ நீங்கள் பணமே கொடுத்தாலும் வாங்கினே விஜய்க்கு தான் போடுவாங்க. பண்ணியும் அவங்க வந்து 2 பேரும் ஜாயின் பண்ணுறோன்றாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. போராட்டம் தான் பண்ணுவாங்க. அது வரணும், சிஎம்மாக வரணும், எவ்வளோ ஆவலாமாக இருக்கும். இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஏன் அது பண்ணுறாங்க, இருபடி பண்ணுறாங்க. அவர் கண்டிப்பாக வரணும். அதை விட மானக்கேடு ஒன்றுமே கிடையாது. அது ஜெயலலிதா இருக்கும் போதே அந்த மெசேஜ் நடக்கலை. இப்போ திடீர்னு அவங்க மாற்றி போடுறாங்கன்னா அதுக்குன்னா நாங்களாம் ஓட்டு போடுறவங்களாம் கேணிக்கலாம்னா. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் முடிந்து முடிவுகளும் வெளிவந்துருச்சு. ஆனால் வெளிவந்து 4 நாள் ஆகக்கூடிய நிலையில் இருக்குது. ஆனாலும் சிஎம் ஆக விஜய் அவர்கள் பொறுப்பேற்க முடியல. ஏன் பொறுப்பேற்க முடியல, ஆட்சி அமைக்க முடியல? திமுக அதிமுகவோட சதியா இல்லை பாஜகவோட சதியான்னு பல பேச்சுகள் போயிட்டு இருக்க நிலையில் மக்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க நாங்கள் போராட்டம் பண்ணால் அவரை உட்கார வைப்பாங்களா? எப்படி என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு தனி மனுஷன் வந்து வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதுவும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க எதுக்கு அவரை வர வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க? நான் சொல்கிறேன், இப்போ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்கணும், இல்லையா இல்லைன்னு சொல்லிடணும். வர வச்சு கவர்னர் ஆஃபீஸுக்கு வர 2-3 வாட்டி போயிட்டார்ல, அவரை ஏன் அசிங்கப்படுத்துறாங்க, ஏன் கொடுக்க மாட்டாங்க, ஏன் உட்கார வைக்க மாட்டாங்கன்னு தெரியல. இதே சூழல் போனால் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரான்ற கேள்வி வரும். ஆகணும், ஆனால் தான் நல்லது. ஒரு புது மாற்றம் தெரியணும்னு சொல்லிட்டு தானே ஜனங்க போய் போட்டாங்க. அந்த மாற்றத்தையே வேணான்னு இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கணும் கெடுத்தா என்ன பண்ண முடியும்? அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும். இப்போ மறு தேர்தல் தமிழகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா, தேவைப்படுதா? இல்லை தேவைப்பட்டாலும் ஜனங்க போகிற உரிமையே கிடையாது. ஓட்டே போடக்கூடாது யாருமே தேவையில்லை. கவர்னர் ஆச்சே வரட்டும், அவ்வளோதான். யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது. ஏன் விஜய்க்கு போகலாம். விஜய் தான் உட்கார விட மாட்டேன்றாங்களா, அதனால போட்டு மறுபடியும் சதி பண்ணா என்ன பண்ணுறது? இப்போ அந்த ஜனத்துங்களுடைய ஆர்வம் குறைஞ்சிரும்ல 2வது தேர்தல் வச்சா. அதனால தேர்தல் வச்சாலும் யாரும் ஓட்டு போடக்கூடாது. என்னுடைய கருத்து அதான். அவரோட பயம் பிஜேபி எதிர்த்து கேட்கணும்ல. இதே பொம்மை எஸ்ஆர் பொம்மைன்னு ஒரு கேஸ் வந்திருக்கு. அவரு நான் உள்ளே போய் ஆட்சி அமைச்சிட்டு அப்புறம் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னார், அதை ஜெயிச்சார். அது மாதிரி ஏன் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு? இப்போ திமுக காரனும் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக என்ன சொல்லிச்சு, நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், அடுத்த 6 மாதத்துக்கு ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ஏடிஎம்கே கூடுறதெல்லாம் அதெல்லாம் சும்மா உங்களை மாதிரி மீடியாஸ் கிளப்பி விடுறது, அது கிடையாது. எதிரி எப்படி நண்பன் ஆக முடியும்? எதிரிக்கு எதிரி நண்பன் ஆகலாம், எதிரி நண்பன் ஆக முடியாது. அது சும்மா ஓகேவா? இவர் குரல் கொடுக்கறதுக்கு பயப்படுறாரு. அவரோட படத்துக்கு குரல் கொடுக்க பயந்தார், அவரோட பர்சனல் வாழ்க்கைக்கு குரல் கொடுத்துக்க பயந்தார், அவரோட சுற்றி இருந்த ரசிகர்களுக்காக குரல் கொடுக்க பயந்தார். இப்போ தன்னோட ஆட்சி அமைக்கிறதுக்கும் பயப்படுறாரு. நிச்சயமாக தான் சொல்லுவேன். ஏன்னா போராடி இவரை வர வைக்கிறதுக்கு இவரை போராடி நாங்களும் இவருக்கு போராடணும் போல இருக்கு. அவர் வீட்டு கேட்டு திறக்காது. போனால் இன்னைக்கு 4 நாளாக திறந்தே கிடக்குது. பதவி வேணா கேட்டு திறக்கும், ரசிகம் போய் பார்க்கணும்னா கேட்டு திறக்காது. அதுதான் விஜயோட உண்மையான முகம். இவங்க போட்டுருவாங்க, ஓகேங்களா? நான் யார் கட்சிக்கும் கிடையாது, நான் விஜய் ரசிகனை தான் பேசுகிறேன். நான் விஜய் ரசிகனை இருந்தவன் பேசுகிறேன். இப்போது காங்கிரஸோட கூட்டணி சேர்க்குறியே, உனக்கு வெக்கமாக இருக்காது? காங்கிரஸ் எங்கே இருந்தார்? தீய சக்தி திமுகவோட இருந்தார். தீய சக்தி திமுக போட்ட ஓட்டில் தான் காங்கிரஸ் 5 சீட்டு வந்தது. அதை போய் கேட்குறீ, உனக்கு வெக்கமாக இருக்காது? அப்போ நீ அவங்கள ஒன்று தானே, பதவிக்காக என்ன வேணா பண்ணுவியா? நீ என்ன சொல்லிட்டு வந்த, தனியாக எவனோ வேணா நான் நிற்கிறேன்னு சொல்லி இப்போ கழிச்சிட்டு நான் மறுபடியும் நிற்கிறேன்னு சொல்லினா அது தைரியம். விசிகா கிட்ட போகிற, விசிகா யாரோட ஆதரவு ஜெயிச்சாங்க? டிஎம்கே கிட்ட ஜெயிச்சாங்க. அவங்க கிட்ட போய் கேட்குற, சிபிஐ யாருக்கிட்ட ஜெயிச்சாங்க? திமுக ஓட்டு எல்லாம் தீய சக்தி வேணா, தீய சக்தி போட்ட ஓட்டு மட்டும் வேணுமா உனக்கு ஆதரவு ஆட்சி அமைக்கிறதுக்கு? அப்போ நீ மக்களுக்காக வரியா, நீ ஆட்சி அமைக்க வரியா? இப்போது நீ ஆட்சி அமைக்கணும்னா இந்த தீய சக்தியெல்லாம் நல்ல சக்தி ஆகிடுச்சா? புது வாஷிங் மிஷின் பிஜேபி மாதிரி. பிஜேபிக்கு போன சரண்டர் ஆகிடுவாங்களா, உடனே நல்லவங்கள ஆகிடுவாங்க. இப்போது விசிகா சிபிஐஎம் காங்கிரஸ் எல்லாம் நல்ல சக்தி ஆகிடுச்சா? ஆதரவு கேட்டு போகிற, அப்போ நல்ல சக்தி ஆகிடுச்சா? அது அவர் வரணும், சிஎம்மாக வரணும், எவ்வளோ ஆவலாமாக இருக்கும். இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஏன் அது பண்ணுறாங்க, இருபடி பண்ணுறாங்க. அவர் தேர்ந்தெடுத்த மக்களால் வர முடியாமல் நிலைமையில இருக்குது. அவர் கண்டிப்பாக வரணும். மறு எலெக்ஷன் வச்சாலும் அவர் ஜெயிக்கணும். கண்டிப்பாக எல்லா மக்களும் போய் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சு வச்சு வரணும். அவர் யாரும் வரக்கூடாது, அவர் மட்டும் வரணும். ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகலைன்னா போராட்டம்லாம் வெடிக்குன்ற மாதிரி கண்டிப்பாக வரும். மக்கள் எல்லாரும் அவர் வரணும் தான் எதிர்பார்த்து ஓட்டு போட்டு இவ்வளோ மக்கள் இவ்வளோ 108 தொகுதி ஜெயிச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு.
மக்கள் இப்படி பண்ணியும் அவங்க வந்து 2 பேரும் ஜாயின் பண்ணுறேன்றாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, போராட்டம் தான் பண்ணுவாங்க. போராட்டம் பண்ணுவாங்கல்ல. இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆகுறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல ரீஎலெக்ஷன் மறுதேர்தல் தமிழகத்துக்கு தேவையா? சீக்கிரமாக வச்சா அதுவும் நல்லது. இவர் யார் சப்போர்ட்டும் தேவையில்லை. இவரே மறு எலெக்ஷன் வச்சா இவர் கண்டிப்பாக வருவார், மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்காக போய் எல்லா மக்களும் போய் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும். மறு எலெக்ஷன் வந்தால் யாருக்கிட்டேயும் அடிப்படை தேவையில்லை. விஜய் தான் வரணும். ஆனா வர விடாம தடுக்கிறதா வந்து அது பல வந்து சதிகள் போயிட்டு அவங்க இருக்கு. என்ன சதி பண்ணுறாங்கன்னு தெரியலப்பா. அவங்க தான் வரணும், விஜய் தான் வரணும். விஜய் இப்ப வந்து திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து நாங்க ஆட்சி அமைக்க போறோம்ல சொல்லியிருக்காங்க. அப்படி அமைச்சா எப்படி வரவேற்பு இருக்குமா தமிழ்நாட்டுல? யாருக்கு? அதிமுகவும் திமுகவும் அது ஒத்து வருமா? ஒத்து வராது. அது 2 பேரும் எப்படி எலியும் புலியுமா இருந்தாங்க, இப்போ வந்து எப்படி ஆட்சி 2 பேரும் ஆரம்பிப்பாங்க? வந்தால் விஜய் வரணும். இது ரொம்ப தப்புங்க. ஏன்னா வந்து மக்கள் வந்து விஜய் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு டெமோக்ரஸி மாக்கரி பண்ணுற மாதிரி தான். விஜய் பண்ண முடியலன்னா அது அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கலாம், பெருந்தன்மையாக வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். அது பண்ணால் மறுபடியும் டிஎம்கே ஏடிஎம்கே வந்ததுன்னா மக்கள் வந்து ஓட்டு அடிச்சது முட்டாள். அப்ப இங்க மக்கள் தீர்ப்புக்கு மதிப்புன்றது இல்லாம மதிப்பு இல்லாமல் இருக்கு. அதுதாங்க. ஆனா மறுதேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி இருக்கு இப்ப தமிழகத்துல சூழ்நிலை. தெரியலங்க, இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ரொம்ப டூ early. ஏன்னா வந்து கவர்னர் மறுபடியும் சான்ஸ் கொடுத்துருக்காரு. சப்போஸ் சிபிஎம் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா மறுதேர்தல் வந்து தான் ஆகணும்னா அப்போ இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அவங்க ஓட்டடிச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அந்த தீர்ப்புக்கு எதிராக இப்போது கவர்னர் செயல்பட்டோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு கட்சின்றது எல்லாருக்கும் பொது. இதில் விஜய் மட்டும் வந்தால் ஒரு தாக்குதல். அவரும் வரணும். அவருக்கு சொத்து பத்து எதுவுமே இல்லாத இல்லை, எல்லாமே இருக்குது. இருந்து யார் சொத்தையும் ஒரு மோசம் பண்ண வரல. மக்களுங்களுக்கு சேவை செய்ய தான் மனசாலு. இவங்க மட்டும் என்னத்தை செய்துட்டாங்க? நான் வந்து ஒரு விதவி, 1000 ரூபாய் பென்ஷன் வருது எனக்கு, அதனால் மகளிர் காசு 1000 ரூபாய் வராதுன்றாங்க. அது 1000 ரூபாய் வச்சு எவ்வளோ நாளைக்கு நாங்கள் குடும்பம் நடத்துறது? யாரும் வந்தாலும் ஒரு மாற்றம் கிடைக்கணும். மாற்றத்துக்கு தான் இந்த எதிர்ப்பு. இதனால தான் விஜய் வரணும்னு நினச்சிது. விஜயால் யாரும் ஒன்றே சாப்பிட போகிறது இல்லை. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு சாப்பாடு. விஜய் வந்து 107 பேரையும் இது பண்ணான்னா இவன் டிஎம்கே வந்து பெரிய பார்ட்டின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த 107 சீட்டுக்கு தான் வந்து ரீஎலெக்ஷன் நடக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன 107 சீட்டுக்கு தான் வின் பண்ண முடியும். அதான் வேற ஒன்று. அப்போ வந்து இவரோட சான்ஸ் போயிடும். அது இப்போ ஆனால் திமுக அதிமுக 2 பேரும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைக்க போகிறோம் சொல்கிறாங்க. திமுக அதிமுக வேண்டாம், திமுகவே ஆட்சி அமைச்சிருவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதுதான். அவங்க போய் கிளைம் பண்ணுவாங்க, உடனே ஆட்சி அமைச்சிருவாங்க. வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ ஏன் முதல்வர் ஆகிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது அந்த பதவியேற்புக்கு வந்து? அது சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து கவர்னரோட அவரோட சொல்கிற பிரகாரம் தான் நம்ம இது பண்ண முடியும். 4 நாள் ஆட்சி தேர்தல் முடிவுகள் வந்து இன்னுமே விஜய் அவர்களால் பதவியேற்க முடியல. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் ஜெயிச்சதுக்கு ஒரு பெரும்பான்மையான கட்சி பெரும்பான்மையான ஜெயிப்பு தான் இது. அவர் ஜெயிச்சதுக்கு கண்டிப்பாக ஆளுநர் வந்து அவரை கூப்பிட்டு அழைப்பு கொடுத்துருக்கணும். அது இத்தனை நாளாக கொடுக்காது இருந்தது கண்டனம் தெரிவிக்கலாம் தான். ஆனால் உண்மையிலே சட்டத்தின் பிரகாரம் குற்றம் தானே. அவர் உண்மையாக பெரும்பான்மையாக ஜெயிச்ச கட்சி தானே. கண்டிப்பாக அவர் ஆட்சிக்கு வரணும். அதை தான் நாங்கள் மக்களும் இன்னும் இருக்கவங்களும் எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் கண்டிப்பா திரும்ப ஆட்சி அமைக்கும். அப்ப அவர் வரவிடாம சதி பண்றாங்கன்னு சொல்றீங்களா மற்ற கட்சிகள்லாம்? அது வந்து சதி பண்றாங்கன்னு சொல்லல. டைம் கேட்டிருக்காரு, அவரும் டைம் கேட்டிருக்காரு, இவங்களும் டைம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு எம்பிகள் கரெக்டாக வந்தாக்கா போட விடுறாங்க. ஆனால் ஆளுநர் கேட்ட காமிக்கணும், எம்பி ஆளுநர் கேட்ட அந்த நம்பரை உடனே காமிக்கணுன்றது அவசியம் இல்லை. சட்டசபையில் அமைச்ச பிறகு தான் அந்த ஆளுநர் அந்த எம்பிகளை காமிப்பாங்க. ஆனால் அவருக்கு முன்னாடியே அழைப்பு கொடுத்துருக்கணும். அது கொடுக்காத போனது ஆளுநர் மேலே தான் தப்பு. கண்டிப்பாக விஜய் வந்து சிஎம் ஆகணும். ஆனா இதே சூழல் நிலவிட்டே போனா இப்ப கட்சிகள் வரலன்னா மறு தேர்தலானது தமிழகத்துல வர வாய்ப்பு இருக்கு. எத்தனை தேர்தல் வச்சாலும் அவரு தாங்க வருவாரு. நம்ம வருத்தமா தான் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுவாயிடுச்சேன்னு. முதலமைச்சர் ஆயிடுவாரா? இப்ப ஆயிடுவார் கண்டிப்பா. இப்ப திமுக அதிமுக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைக்க போற சொல்றாங்க, அது வாய்ப்பு இருக்கா? சொல்ல முடியாது. அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அவங்களும் ஆண்டவங்க தானே, அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா அவங்க எதிர்கட்சியா தானே இருந்தாங்க, இப்ப ஒன்னா சேர போறாங்க. சேர்ந்தாலும் சந்தோஷம் தான். சந்தோஷம் தானா? அப்போ மறு தேர்தல் தமிழகத்துக்கு தேவையா? தேவை இல்லை. சேர்ந்துட்டா தேவையில்லை. சேர்ல கலவரம் நடக்குதுன்னா மறு தேர்தல் தேவைதான். விஜய் தாம்மா வரணும். அது வந்து விஜய் ஜெயிச்சிட்டாரு. இவங்க வந்து இப்போ கூட்டணியாக சேர்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறாங்களாம்.
அது ஜெயலலிதா இருக்கும் போதே அந்த மெஸ் நடக்கலை. இப்போ திடீர்னு அவங்க மாற்றி மாற்றி போடுறாங்கன்னா அதுக்குன்னா நாங்களாம் ஓட்டு போடுறவங்களாம் கேனீங்களாண்ணா சொல்லுங்க. விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும், மாற்றம் போயிருக்கோம். அப்போ தான் அவள் வந்தவங்களே வந்து இருக்க முடியுமா? நீயும் நானும் வந்து நேர்ந்தா எப்படி? அதுலேயே மாற்றம் கொஞ்ச நாளைக்கு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு பார்ப்பாங்கல்ல. ஆனா இதே சூழ்நிலை தொடர்ந்துட்டே இருந்தா மறுதேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? நடக்கட்டும், நடந்தாவும் அவருக்கு தான் ஓட்டு உய்யும், அவர் தான் ஜெயிப்பாரு, முதலமைச்சராக அவர் தான் நிற்பார். வேற யாரும் நிற்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஜனங்களை இப்போ ரொம்ப தெளிவாயிடுச்சு. அதாவது அப்பப்போ புத்தியில் ஏதாவது பணம் வாங்கின்னு போட்டுச்சுங்க. இப்போ நீங்கள் பணமே கொடுத்தாலும் வாங்கிக்கின்னு விஜய்க்கு தான் போடுவாங்க. ஆனால் விஜய் தான். ஆமாம், விஜய் தான் எல்லார் மனசுலேயே வந்துட்டாரு. அவர் நடிகர் வரைக்கும் நடிகர்லேயே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போ எலெக்ஷனுக்கு வந்ததுனால அவர் இன்னும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கம்யூனிஸ்டும் விசிகாவும் வந்தாங்கன்னா சேர்ந்தாங்கன்னா இவங்க வைக்கலாம், ஆனா ஆட்சி அவங்க அமைக்கலாம். வர- அவங்க வர வாய்ப்பு இல்லை, தெரியல இனிமேல் என்ன நடக்கும். ஆளுநர் பண்ணுறதும் தப்பு தானுங்களே. கூப்பிட்டு பேசி அவர் யாரையாவது கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா இவங்க ஆட்சி அமைக்க முடியும். புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றாங்க. ஒரு மாற்றம் காணலாமே நம்ம. என்ன இவர் பண்ணுறாரு, ஏதோ ஒரு வருஷம் பாருங்க முதல்ல அவர் என்ன பண்ணுறாருன்னு. அதுக்கப்புறம் பிடிக்கலையா அதுக்கப்புறம் பண்ணலாம். கவர்னர் ஆட்சியெல்லாம் வந்தால் இது பண்ண முடியாது. ஆனா மறுதேர்தல் தமிழகத்துக்கு தேவையா தேவையில்லையா? தேவையில்லை, எவ்வளோ கோடி செலவு அதிகம் இல்லைங்களா? அது வரக்கூடாதுன்னா இவங்க தான் இது பண்ணணும். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க வைக்கணும். ஆனா இப்ப எந்த திமுகவை எதிர்த்து அவர் வந்து வாக்கு சேகரித்தாரோ அதே திமுகவிடம் போயிட்டு கூட்டணி கட்சிகளை இப்ப கேட்கும் நிலை வந்திருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு கூட்டணி கேட்குறாருங்களா? அது தப்பு. வரக்கூடாது. அவர் அவ்வளோ வார்த்தைங்க பேசியாச்சு. இவரும் அவங்களும் இவரை பேசியாச்சு. இனிமேல் போனோம்னா அசிங்கம் தான். ஆனால் இந்த எடப்பாடி இரட்டை இலையும் இவங்கள ஒன்றா செய்கிறாங்களே, அது உண்மையா எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது தெரியல. ஆனா அப்படி சேர்ந்தா நல்லதான்னு நினைக்கிறீங்களா? தப்பு. அதை விட மானக்கேடு ஒன்றுமே கிடையாது. என் பையன் எப்பப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போனோம். பக்கா டிஎம்கா, நான் பக்கா டிஎம்கா கவுன்சில் இது போஸ்டிங்லேயே இருக்கிறான். போட்டே ஆகணுன்றான். நான் இவரை சுற்றி ஓட்டு கேட்டு வரேன். வீட்டில் வந்து நீ இப்போ இதுக்கு தான் விஜய்க்கு தான் போடணும்பான்னு சொல்லி என்கிட்ட என்னென்ன சத்தியம் வாங்குறான். நான் ஒரு ஆள் மாற மாட்டா, அதுக்கு தான் நான் போடுன்னு சொல்கிறான். அவன் கேட்க மாட்டான். அப்படின்னு எங்கள் வீட்டில் இட்ட போட்டு போட்டான். என் பொண்ணு ஓட்டு போட்டான். 5 ஓட்டு எங்கள் ஓட்டு போட்டான். நான் ஒரு ஆள் மாறல, நான் டிஎம்கே தான் போட்டேன். கோயிலன்னு சொல்லப்பட்டேன். ஆனா வற்புறுத்தி தான் போட வற்புறுத்தி தான் போட வச்சாங்க. இப்போ மறுமுறை தேர்தல் வச்சா விஜய் அவர்களுக்கு இந்த பெரும்பான்மை இதெல்லாம் வராது. இப்போ எல்லாமே நொந்து போன மாதிரி இருக்கிறாங்க. இப்போ போட்டுட்டு இப்போ எல்லாமே அவசரப்பட்டுக்கிறாங்க. ஏன்டா போட்டுன்னு அந்த அளவுக்கு வாலி பேசணும் இருக்காதுமா. இனிமேலாம் அது பவர் வராது. இதோட சரி. ஏன்னா இப்போ தேர்தல் முடிவு வந்து 4 நாள் கிட்ட ஆச்சு, ஆட்சி அமைக்க முடியல. வைக்கிறாரு. இது முன்னாடி பட்டு வேலையை முடிச்சிருக்கணும், முடிக்கல. இனிமேலாம் அம்மா அளவுக்கு வாலிப்பு வராது. ஆனா இப்போ இன்னொரு பேச்சு அதிமுக திமுக ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி பேச்சு வருது. அது எப்படி? அது இருந்தாலும் அது எல்லாம் செட் ஆகாத கதை. அது நம்ம என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் தேவையில்லாத எதிரே இருந்துட்டு திரும்பி ஒன்றா சேர திரும்பி மாறி அழைச்சிட்டு அப்புறம் விஜய் தான் மெயினான ஆள் ஆகிடும். இதுக்கு காரணம் வந்து விஜய் தான். ஏன்னா விஜய் வந்து சரியான கூட்டணியை வந்து முதல்ல டிசைட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு தேர்தல் முடிவு வந்துட்டுருக்கு, நமக்கு வந்து 108க்கு மேலே வரல அப்படின்னும் போது இவர் வந்து ஒரு நல்ல பார்ட்டியோட அலையன்ஸுக்கு வந்து முதல்ல வந்து பேசியிருக்கணும். அது பேசாமல் கடைசி வரைக்கும் டிலே பண்ணி இப்போ வந்து காங்கிரஸ் 5 திருமாவளவன் கம்யூனிஸ்ட் வந்து கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில. ஏன்னா அவங்க எஜமானர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நடப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவரால் ஆட்சியை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல வந்து அதிமுகவோட ஆதரவை வந்து கேட்டிருக்கணும். கேட்டிருந்தாருன்னா அவங்க வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து 92 வச்சுட்டு கருணாநிதி வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக காங்கிரஸும் வந்து பாமகவும் சப்போர்ட் பண்ணி 5 வருஷத்தை வந்து நல்லபடியாக ஓட்டினாரோ, மினிஸ்டர் பதவி கொடுக்காமையே நல்லபடியாக ஓட்டினாரோ, அந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் சப்போர்ட்டும் கிடச்சிருக்கும். அதிமுகவும் வந்து 5 வருஷம் இவங்களை வந்து பதவியில் வந்து வச்சு பண்ணியிருப்பாங்க. அது இவர் பண்ண தப்பு. அது இவருக்கு வந்து சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. புறத்தியார் சொல்றது கேட்கவும் மாட்டார், சொல் புத்தியும் கிடையாது. ஆனா இதே சூழல் தொடர்ந்துட்டே போனா இப்ப ஆட்சி அமைக்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிடும். ஆளுநர் ஆட்சி வர வாய்ப்பு வரலாம், வேற சான்ஸ் வரலாம். இவரோட கட்சியை வந்து உடைச்சு திமுக வந்து கூட்டிட்டு போகலாம், பாதியா உடைச்சு. அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப திமுக அதிமுக 2 பேரும் ஒன்றிணைய போறதா சேரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்? 100% சான்ஸ் இல்லை. ஏன்னா 2 பேருமே வந்து பரம்பரை எதிரிங்க. 2 பேரும் இருந்தால் தான் 2 பேரும் இந்த தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ண முடியும். 12 ஓட்டு எங்களுது. நான் செத்துருவா, நீ ஓட்டு போட்டு செய்யலாம் அப்படின்னு எல்லாமே அது விஜய்க்கு தான் போட்டோம். அப்ப நீங்களாம் மனசு வந்து போடல? மனசு வந்து போடல நாங்களாம். இப்ப ஆனா விஜய் அவர்களால ஓட்டு போட்டுமே ஆட்சி அமைக்க முடியாம அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஓட்டாச்சு, அவ்வளவுதான். அடுத்தது கருத்தூரை எப்படி போக தெரியாது. ஆனா இதுக்கு திமுக பாஜக தான் காரணம்னு சொல்றாங்களே, அவங்க தான் காரணம். அவங்கதான் காரணம்.
இப்போ ஒருவேளை அப்படி விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி அமைக்க முடியாம மறுதேர்தல் தமிழகத்துக்கு வந்தாலும் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது ஓட்டே வாங்க முடியாது. வந்தா அந்த ஓட்டே வாங்க முடியாது. ஓட்டு வாங்க மாட்டாரு. ஓட்டு வாங்க மாட்டாரு. ம் எங்கள்கிட்ட 12 ஓட்டு போட வச்சுட்டான் என் பையன். மறுமுறை போட மாட்டீங்க மறுபடியும் போட மாட்டோம். அப்போ சொல்லி விஜய் திருத்திக்கணும் நாங்கள். அப்ப விஜய் அவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான். பின்னடைவு தான் அது. ஆனா இப்ப அதிமுக திமுக ஒன்றிணைந்து அது செட் ஆகாது. ரெண்டு எதிரி செட் ஆகாது. அது ரெண்டும் ஆயத்துக்கு வாய்ப்பு இல்லை. எதுனா பூனையும் ஆடும் செட் ஆகாது.